பந்தயத்திற்குப் பிறகு பை ஜேம்ஸ் ஜாய்ஸ். டப்ளினை நோக்கி மோட்டார் வாகனங்கள் வேகமாக வந்தன. துகள்கள் போல நாஸ் தெருவில். இன்சிகோர் மலை உச்சியில் பார்வையாளர்கள் ஆவலாக ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கும் கார்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏழை மக்கள் வாழும் கண்டத்தில் செல்வமும் தொழில்துறைகளும் நிரம்பி வழிந்தன. அவ்வப்பொழுது மக்கள் இல்லாதவர்களுக்காகவும் கரகோஷம் எழுப்பினர். அவர்களுடைய அனுதாபம் அந்த நீல நிற கார்களை குறித்தது. அவை அவர்களுடைய நண்பர்களான பிரெஞ்சு மக்களுடையவை. பிரெஞ்சுக்காரர்கள்தான் வெற்றியடைந்தார்கள். இரண்டாவதாகவும் மூன்றாவதாகவும் பரிசு பெற்றார்கள். முதலாவதாக பெல்ஜியம் நாட்டவன் ஒரு ஜெர்மன் காரை ஓட்டினான். ஆதலால் ஒவ்வொரு நீல நிற காரும் மலை உச்சியில் வரவேற்கப்பட்டது. காரில் இருந்தவர்களும் வரவேற்பை ஏற்று தலையை ஆட்டி புன்னகைத்தார்கள். வந்த ஒரு காரில் 4 இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்களின் உற்சாகம் பிரெஞ்சுக்காரர்களுக்கே உரியதாக இருந்தது. உண்மையிலேயே அவர்கள் களிப்பில் இருந்தார்கள். அவர்கள் சார்லஸ் செக்யூன், காரின் உரிமையாளர், கனடா நாட்டை சேர்ந்த எலக்ட்ரீஷியன் ஆண்ட்ரே ரிவியர், ஹங்கேரி நாட்டை சேர்ந்த பெரிய உடலுடைய விலோனா, நேர்த்தியான டாயில். செக்யூன் நல்ல மனநிலையில் இருந்தார். ஏனென்றால் வேலையில் சில ஆர்டர்களை பெற்றிருந்தார். அவர் ஒரு மோட்டார் நிறுவனத்தை பாரிஸில் ஆரம்பிப்பதாக இருந்தார். ரிவியரும் சந்தோஷத்தில் இருந்தார். ஏனென்றால் அவர் அந்த அலுவலகத்தின் மேனேஜராக ஆக்கப்பட்டிருந்தார். இவர்கள் இருவரும் உறவினர்கள். மேலும் பிரெஞ்சுக்காரர்கள் பந்தயத்தை வென்றதில் திருப்தியாக இருந்தனர். விலோனாவும் நல்ல நிலையில் இருந்தார். ஏனென்றால் அவர் சாப்பிட்ட மதிய உணவு நன்றாக இருந்தது. மேலும் அவர் ஒரு நம்பிக்கையாளர். 4வது நபர் உண்மையிலேயே உற்சாகத்தின் எல்லையில் இருந்தார். 26 வயதும் இளம் பழுப்பு நிறத்தில் மீசையும் அப்பாவித்தனமான சாம்பல் நிற கண்களும் உடையவர். அவர் தந்தை ஒரு தேசியவாதியாக இருந்து தற்போது தன் எண்ணங்களை மாற்றியிருந்தார். கிங்ஸ்டவுனில் கசாப்புக்காரனாக இருந்து அதிக செல்வம் பெற்றார். டப்ளினிலும் வேறு இடங்களிலும் கடைகள் திறந்து செல்வத்தை பெருக்கினார். காவல்துறையில் இருந்தும் சில ஒப்பந்தங்களை பெற்று டப்ளின் செய்தித்தாள்கள் அவரை வணிகர்களின் இளவரசன் என்று அழைக்கலானார்கள். தன் மகனை இங்கிலாந்தில் ஒரு பெரிய கத்தோலிய கல்லூரிக்கு அனுப்பினார். பிறகு டப்ளின் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படிக்க வைத்தார். ஜிம்மி முதலில் படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை. சில கெட்ட வழிகளில் சென்றான். அவனிடம் பணம் இருந்தது. பிரபலமாகவும் இருந்தான். அவன் நேரத்தை சங்கீதத்திலும் மோட்டார் கார் வட்டங்களிலும் பகிர்ந்து கொண்டான். பிறகு வாழ்க்கையின் மறுபக்கத்தை பார்க்க கேம்பிரிட்ஜிற்கு அனுப்பப்பட்டான். கோபப்பட்டாலும் தன் மகனின் கேளிக்கைகளை மன்னித்து அவனுடைய செலவுகளையெல்லாம் ஏற்று அவனை வீட்டிற்கு கூட்டி வந்தார். கேம்பிரிட்ஜில்தான் அவன் செகுனை சந்தித்தான். ஒருவரை ஒருவர் நன்றாக அறியாதிருந்தும் ஜிம்மி செகுனின் சமூகத்தில் இருப்பதை பெருமையாக கருதினான். செகின் உலகத்தை பார்த்திருந்தான். மேலும் பல பெரிய விடுதிகளின் சொந்தக்காரனாக இருந்தான். அவன் தந்தை ஆமோதித்தது போல் இந்த மனிதன் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவன். கவர்ச்சி உடையவனாக இல்லாவிட்டாலும் விலோனாவும் உல்லாசமானவன். அற்புதமாக பியானோ வாசிப்பவன். ஆனால் பரம ஏழை. சந்தோஷமாக இருந்த 4வருடனும் கார் சென்றது. 2 உறவினர்களும் முன் இருக்கையில் இருந்தார்கள். ஜிம்மியும் அவனுடைய அங்கேரிய நண்பனும் பின் இருக்கையில் இருந்தார்கள். விலோனா மகிழ்ச்சியில் பாடிக்கொண்டே வந்தான். பிரெஞ்சுக்காரர் நகைச்சுவைகளை கூறி வந்தார்கள். அதை புரிந்து கொள்ள ஜிம்மி கொஞ்சம் கஷ்டப்பட்டான். அது அவனுக்கு இனிமையாக இல்லை. இருந்தும் தனக்கு தெரிந்த வரையில் அவர்களுக்கு பதில் கொடுத்து வந்தான். அந்த காற்றினூடே
மேலும் விலோனாவின் பாட்டு காரின் சப்தத்தையும் மறைத்துவிட்டது. வேகமாக செல்வது ஒருவரின் மனநிலையை மகிழ்விக்கும். கெட்ட புத்தியும் கூட, அதிக செல்வம் இருந்தாலும் கூட இந்த 3 காரணங்கள்தான் ஜிம்மியை ஆரவாரப்படுத்தின. இந்த வேறு கண்டத்திலிருந்து வந்தவர்களுடன் இருப்பதை அவன் பிற நண்பர்கள் பார்த்துவிட்டார்கள். ஆரம்பத்தில் செகுன் அவனை வேறொரு பிரெஞ்சு போட்டியாளரிடம் அறிமுகப்படுத்தினான். அவனின் பாராட்டுகளை கேட்ட அந்த மனிதர் தன் வெளுப்பான பற்களை காண்பித்தார். அதற்கு பிறகு மற்ற சாதாரண பார்வையாளர்களுடே இருப்பது மகிழ்வாக இருந்தது. பணம் அவனிடம் நிறைய இருந்தது. செகுனிற்கு அது அதிகமாக தெரியாதிருக்கலாம். ஆனால் தவறுகள் செய்தாலும் தன் உள் உணர்வினால் கடினத்துடன் இந்த பணத்தை சேகரித்தான். இந்த உணர்வு அவன் செலவுகளை ஓரளவிற்கு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. இருந்தும் இந்த உள் உணர்வை இன்னும் சரியாக உபயோகப்படுத்தினால் இன்னும் அதிக லாபம் அடையலாம். இந்த நினைப்பு அவனிடம் அதிகமாக இருந்தது. ஆம், முதலீடு சரியான ஒன்று. மேலும் செகுன் தன் நட்பிற்காகத்தான் அந்த ஐரிஷ் பணத்தை தன் கம்பெனியில் முதலீடு செய்ய வைத்தான் என்று ஜிம்மிற்கு உணர்த்தியிருந்தான். தன் தந்தையின் புத்திசாலித்தனத்தில் நம்பிக்கை இருந்ததால் அவர் அறிவுரையின்படிதான் முதலீடு செய்திருந்தான் ஜிம்மி. மோட்டார் வணிகத்தில் அதிக பணம் பண்ணலாம். மேலும் செகுனியிடம் செல்வ செழிப்பு இருந்தது. ஜிம்மி இப்பொழுது இருந்த காரின் பயணத்தை பற்றி யோசித்தான். எவ்வளவு வழவழப்பாக அது சென்றது! அந்த நாட்டின் சாலைகளில் எவ்வளவு அழகாக வந்தார்கள்! வாழ்க்கையின் கை நுனியில் அந்த வியக்கத்தக்க ஆற்றல் நிரப்பியது. வேகமாக செல்லும் அந்த நீல நிற வண்டி அவன் உணர்வுகளை சரிசமமாக்கியது. டேம் தெருவில் சென்றார்கள். போக்குவரத்து நெரிசலும் வண்டிகளிலிருந்து வரும் ஹார்னின் சப்தமும் அதிகமாக இருந்தது. வங்கியின் முன் செகுன் நிறுத்தினான். ஜிம்மியும் அவன் நண்பனும் இறங்கினார்கள். நடைபாதையில் இருந்த மக்கள் அந்த காரை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். நால்வரும் அன்று இரவு செகுனின் ஹோட்டலில் உண்ணுவதாக இருந்தது. இதற்கிடையில் ஜிம்மியும் அவன் நண்பனும் உடை மாற்ற வீட்டிற்கு செல்வதாக இருந்தது. கிராப்டன் தெருவிலிருந்து கார் மெதுவாக நகர்ந்தது. அந்த இருவரும் மக்களின் நடுவில் நுழைந்து சென்றார்கள். வடக்கு பக்கமாக அவர்கள் நடந்தார்கள். அந்த நடையில் ஒரு ஏமாற்றமான உற்சாகம் இருந்தது. மாலை வேளையின் மங்கலான விளக்குகள் அவர்கள் மேலே விழுந்தன. ஜிம்மியின் வீட்டில் இந்த இரவு உணவு ஒரு விழாவைப் போல இருந்தது. பெற்றோரின் பெருமையுடனும் ஒரு நடுக்கம் இருந்தது. ஒரு ஆவலும் இருந்தது. இப்படியான விளையாட்டில் பெரிய வெளிநாட்டு நகரங்களுக்கே ஆன நன்மை. ஜிம்மியும் நன்றாக உடை உடுத்தி மிடுக்காக இருந்தான். மகனின் திறன்கள் வாங்க முடியாதவை என்று தந்தையும் பெருமைப்பட்டிருக்கலாம். ஆகையால் அவன் தந்தை விலோனாவுடன் வழக்கத்திற்கு மாறாக நட்புணர்வுடன் இருந்தார். வெளிநாட்டவர்களின் சாதனைகளை மதித்தார். ஆனால் அந்த ஹங்கேரியனுக்கு தன் பசியை தவிர வேறெதுவும் தோணவில்லை. இரவு உணவு அற்புதமாக இருந்தது. செகுனிற்கு அபாரமான ரசனை இருந்தது என்று ஜிம்மி எண்ணினான். கேம்பிரிட்ஜில் செகுனியுடன் பார்த்த ரவுத் என்ற ஆங்கிலேயனும் அவர்களுடன் சேர்ந்தான். மின் மெழுகுவர்த்தி விளக்கின் நடுவில் அவர்கள் உணவருந்தினார்கள். சப்தமாக, கவலையில்லாமல் பேசினார்கள். ஜிம்மியின் கற்பனை அந்த பிரெஞ்சுக்காரனுக்கும் ஆங்கிலேயனுக்கும் இடையே ஒரு அழகான பின்னல் இருப்பதாக தோன்றியது. அழகான பாங்குடன் இருப்பதாக தெரிந்தது. செகுனின் பேசும் திறமையை போற்றினான். நால்வரும் வெவ்வேறு விதமானவர்களாக இருந்தார்கள். விலோனா அந்த ஆங்கிலியன் ஆச்சரியப்படும் அளவிற்கு இங்கிலாந்தின் பாடல்களை பற்றியும் வாத்தியங்களின் குறைப்பு பற்றியும் பேசினான். ரிவியர் பிரெஞ்சு நாட்டவரின் பொறிமுறைகளில் மகத்துவத்தை கூறினான். ஹங்கேரியன் காதல் இயக்கத்தின் ஓவியர்களை கேலி செய்ய ஆரம்பிக்கும்போது செகுன் பேச்சை அரசியல் பக்கம் திருப்பினான்.
இது எல்லோருக்கும் சுகமாக இருந்தது. ஜிம்மி தன் தந்தையின் அரசியல் தாக்கத்தை தன்னுள் உணர்ந்தான். அது விரைத்திருந்த ரவுத்தை கிளப்பியது. அறையில் நிலவரம் சூடாகியது. ஒருவருக்கொருவர் சண்டையிடவும் வாய்ப்பிருந்தது. நிலவரத்தை கண்ட செகுன் தன் கோப்பையை மனிதநேயத்திற்காக உயர்த்தி அருந்தியவுடன் அங்கிருந்த ஜன்னலை கணிசமாக திறந்தான். அன்றிரவு அந்த நகரம் ஒரு தலைநகரைப் போல் முகமூடியில் இருந்தது. வாசனையான புகையில் அந்த நால்வரும் ஸ்டீஃபன்ஸ் கிரீனில் நடந்தார்கள். தங்கள் மேல்கோட்டை தோளின் மேல் நிறுத்தி சப்தமாக சந்தோஷமாக பேசினார்கள். மக்கள் அவர்களுக்கு வழிவிட்டார்கள். கிராப்டன் தெருவில் முனையில் குட்டையான குண்டு மனிதன் 2 அழகான பெண்களை இன்னொரு ஆணுடன் காரில் ஏற்றி அனுப்பி கொண்டிருந்தான். அந்த குட்டை குண்டு மனிதன் இவர்களை பார்த்தான். ஹான்ரே, ஃபார்லே. பேச்சின் நீரோடை ஓடியது. ஃபார்லே ஒரு அமெரிக்கன். எதை பற்றி பேசினார்கள் என்று தெரியாது. விலோனாவும் ரிவியரும் தான் அதிக சப்தம் செய்தார்கள். ஆனால் எல்லோரும் உற்சாகமாக இருந்தார்கள். ஒரு காரில் அடைத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே கும்பலின் நடுவே மகிழ்ச்சியான சங்கீதத்துக்கிடையில் சென்றார்கள். வெஸ்ட்லேண்ட் ரோவிலிருந்து ரயிலில் ஏறி சிறு வினாடியில் அப்படித்தான் ஜிம்மிக்கும் தோன்றியது. கிங்ஸ்டன் நிலையத்திலிருந்து வெளியே வந்தார்கள். வயதான டிக்கெட் வாங்குபவர் ஜிம்மியை பார்த்து வணக்கம் சொன்னார். நள்ளிரவு ஐயா. அமைதியான கோடை இரவு அது. துறைமுகம் கரும் கண்ணாடியைப் போல இருந்தது. அவர்கள் காலுக்கடியில் கைகளை இணைத்து அதை நோக்கி நடந்தார்கள். கெடட் ராசல் என்ற பாட்டை பாடிக்கொண்டே காலை மிதித்து சென்றார்கள். துறைமுகத்தில் ஒரு படகில் ஏறி அந்த அமெரிக்கனின் கப்பலை நோக்கி சென்றார்கள். அங்கு விருந்தும் பாட்டும் சீட்டும் விளையாட்டும் இருக்கும். விலோனா உறுதியுடன் சொன்னான். மகிழ்ச்சிகரமானது. கப்பலின் ஒரு அறையில் பியானோ இருந்தது. விலோனா ஒரு நடனமாடும் பாட்டை வாசித்தான். ஃபெர்லே ஆணாகவும் ரிவியர் பெண்ணாகவும் நடனமாடினார்கள். பிறகு வேறு விதமான ஒரு நடனம். எங்கும் மகிழ்ச்சி. பிறகு ஃபெர்லே மூச்சரிக்க நிறுத்துங்கள் என்றார். சில உணவுகளை ஒருவர் கொண்டு வந்து சாப்பிட்டார்கள், குடித்தார்கள். மரபுகளுக்கு எதிராக அவர்கள் அயர்லாந்து, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஹங்கேரி மற்றும் அமெரிக்காவிற்காக குடித்தார்கள். ஜிம்மி நீளமான ஒரு பேச்சை கொடுத்தான். இடைவேளையில் விலோனா கேளுங்கள் கேளுங்கள் என்றான். பேசி முடித்தவுடன் கைத்தட்டல் எழும்பின. பேச்சு நன்றாக இருந்திருக்க வேண்டும். ஃபெர்லே அவன் முதுகை தட்டி சப்தமாக சிரித்தார். ஜாலியானவர்கள், நல்ல குழு. சீட்டு சீட்டு சீட்டு. மேஜைகள் சரி செய்யப்பட்டன. விலோனா மெல்ல பியானோ வாசிக்க ஆரம்பித்தான். மற்றவர்கள் தொடர்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். ஹார்ட்டின் ராணிக்கும் வைரங்களின் ராணிக்கும் நல்வாழ்த்து சொன்னார்கள். ஜிம்மிக்கு மக்களே இல்லாதது போல இருந்தது. புத்தி கூர்மை பிரகாசமாக இருந்தது. பந்தயத்திற்காக விளையாடுவதில் பணம் அதிகமாக கைமாறியது. யார் வெல்வார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் தான் தோற்கும் நிலையில் இருப்பதை ஜிம்மி உணர்ந்தான். தன் தவறினால்தான் அப்படி ஆனது. ஏனென்றால் சீட்டுகளை மாற்றி எடுத்து கொண்டிருந்தான். மற்றவர்கள் பைத்தியம் பிடித்தது போல ஆடினார்கள். அவர்கள் நிறுத்துவார்கள் என்று வேண்டினான். யாரோ ஒருவர் பெல் ஆஃப் நியூபோர்ட் என்ற கப்பலுக்கு வாழ்த்து சொன்னார்கள். மற்றொருவர் ஒரு கடைசி பெரிய விளையாட்டுக்காக முன்வைத்தார். பியானோ வாசிப்பு நின்றுவிட்டது. விலோனா கப்பலின் மேல் மட்டத்திற்கு சென்றிருக்க வேண்டும். மோசமான விளையாட்டு முடிந்ததும் எல்லோரும் ஒரு கோப்பை மது அருந்தினர். அதிர்ஷ்டத்திற்காக விளையாட்டு செகுனுக்கும் ரவுத்துக்கும் இடையில்தான் என்று ஜிம்மி புரிந்து கொண்டான். என்ன உற்சாகம்! ஜிம்மியும் உற்சாகப்பட்டான். அவன் எவ்வளவு இழந்திருக்கிறான்! ஆண்கள் யாவரும் எழுந்திருந்து கடைசி விளையாட்டின் முடிவை எதிர்நோக்கியிருந்தனர். ரவுத் தான் வெற்றி பெற்றான். அந்த அறையே அவர்களின் கூச்சலில் ஆடியது. சீட்டுகள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டன. யார் எவ்வளவு வென்றார்கள் என்று முடிவெடுக்க ஒன்று சேர்ந்தார்கள்.
ஃபர்லேவும் ஜிம்மியும் தான் அதிகமாக தொலைத்திருந்தார்கள். காலையில் அவன் வருத்தப்படுவான் என்று தெரியும். ஆனால் இப்போதைக்கு அந்த இருட்டு மயக்கம் அவனை ஓய்வெடுக்க வைத்தது. மேஜை மேல் முழங்கைகள் வைத்து தலையை கைகளுக்குள் வைத்து தன் நெற்றிப்பொட்டின் துடிப்பை எண்ணினான். அறையின் கதவு திறந்து அந்த ஹங்கேரியின் வெளிச்சத்திற்கு இடையே நிற்பது தெரிந்தது. விடிந்துவிட்டது நண்பர்களே. முற்றும்.